ஆத்மாவணங்க சாமி. ஆத்மாவணங்க சாமி. பட்டினத்தார் ஒரு சின்ன கேள்வி சாமி. கேளுங்க. பட்டினத்தார் இட்டத்தி தெரிந்தது. நம்முடைய சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் இட்டத்தி எங்கே எரிகின்றது? அது யாரை சுடும்? உங்கள் வாயிலாக. அவர் ஏற்றி வச்ச அந்த நெருப்பு எத்தனை யுகமானாலும் அணையாம இருக்கும். அதுக்கு சாட்சி யாருன்னா அவரையே நம்பி இருக்கிற அவங்களோட சீடர்கள் மட்டும்தான். ஆனால் சீடர்கள் உள்ள எரியிற நெருப்பு வெளியே இருக்கிற யாரும் சுடாது. அந்த நெருப்பு இவங்களையும் ஒரு நெருப்பா மாத்துற வரைக்கும் உள்ளகிற நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஞானம், ஐயாவுடைய ஞானம் ஒரு நெருப்பா ஒவ்வொருத்தருடைய சீடர்களுடைய மனசுல இருந்து எல்லாரையும் அந்த பக்குவத்துக்கு கொண்டு சேர்க்கிற வரைக்கும் அந்த நெருப்பானது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், என்னைக்கும் அழியாம இருக்கும். அப்புறம் யார சாமி சுடும் அப்படின்னு சொன்னால், சிவன் தவம் பண்ணினுக்கிறான், தவக்கோலத்தில் இருக்கிறார் சிவபெருமான். ஆனா அந்த தவத்தில் இருந்த கலைக்கணும்னு யார் முயற்சி பண்றா? காமன் முயற்சி பண்றான். காமதேவன் சிவனுடைய தவத்தை கலைக்கணும்னு முயற்சி பண்ணதோட விளைவு சிவனுடைய நெற்றிக்கண்ணை திறந்து காமனை எரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. தவம் கலைஞ்சா, தவம் கலையத்துக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு அந்த நெருப்பு ஒரு நாள் சுடும். நம்முடைய குருநாதரே தவத்தில் இருக்கிறாரு, தெய்வமா இருக்கிறாரு. அந்த அருமை தெரியாம தன்னோட இச்சைக்காக அங்க விளையாடி கொண்டு இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு நாள் இந்த ஞான நெருப்பு இவர்கள் எல்லாரையும் சுடும். அப்ப யாராவது காப்பாத்துறதுக்கு வருவாங்கன்னா யாரும் காப்பாத்துறதுக்கு வரமாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ கண்டிப்பா ஒரு நாள் குருவோட பெருமை தெரியாம ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு நாள் இந்த நெருப்பானது கண்டிப்பா சுடும். அன்னைக்கு இறைவனும் காப்பாற்ற மாட்டான், இந்த உலகமும் காப்பாற்றாது, கட்டின பொண்டாட்டியும் காப்பாற்ற மாட்டா, பிள்ளைங்களும் காப்பாற்ற மாட்டாங்க. ஆனால் இவங்க எல்லார் பேரையும் சொல்லிதான் நான் நிறைய வேலைகளை பண்ணின்னு இருக்கிறேன். என் பொண்டாட்டி பேச்சை கேட்டு பண்ணின்னு இருக்கிறேன், என் பிள்ளைய பேச்சை கேட்டு பண்ணின்னு இருக்கிறேன். இவ்வளோ பேச்சை கேட்டியே, ஒரு நாளாவது உன்னோட குருநாதர் பேச்சை கேட்டு அவர் ஏற்றி வச்ச நெருப்பு உன்னை காக்கும் பொருளாக இருந்திருக்கும், ஒரு நாள் உன்னை அழிக்கக்கூடிய பொருளாக அது இருக்காது. ஆனால் காலம் கடந்து தான் உனக்கு புரியணும்னு இருந்தால், எத்தனையோ பேருக்கு அது புரிஞ்சிருக்குது. கை காலோட நல்லா உலாவின் இருக்கும்போது புரியாத அந்த ஞானம், புரியாத அந்த பக்குவம், புரியாத அந்த உண்மை, கை காலெல்லாம் செயல் இருந்து ஒரு நாள் கட்டிலோட கட்டிலா கட்டை மாதிரி படுத்துன்னு இருக்கும்போது புரியும். ஆனா அந்த புரியும் போது உனக்கு அதனால லாபம் இல்லடா. நீ யார் பேரை சொல்லி இந்த உலகத்தை ஏமாத்தின்னு இருந்தோ அந்த உலகம்லாம் உன்னை காரி துப்போம். அப்படி ஒரு நாள் உனக்கு வரணுமா? அதை கொஞ்சம் நீ யோசனை பண்ணிக்கோ. புத்தி உள்ளவனா தான் திருத்திக்கணும். கோபத்தினால வரக்கூடிய தவறுகளை எல்லாரும் திருத்திக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அகம்பாவத்தினால கோபம் வந்ததுன்னா, அகம்பாவத்தினால செயல் வந்ததுன்னா அது என்னைக்குமே திருத்த முடியாத தவறுகளா போய் நின்றுடும். ஞானத்துக்கு வந்தவன் ஒரு குழந்தை கீழே விழுந்து விழுந்து தான் எழுந்துக்கும். ஆனால் வளர்ந்தவன் விழுந்து விழுந்து எழுந்தனா ஊர் காரி துப்பக்கூடிய சூழ்நிலை வந்துடும், ஊர் சிரிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். இது வரலாறு திரும்பி பாரு. கண்ணதாசன் ஒருத்தன் சொன்னான், ஏம்பா உன்னோட வாழ்க்கையில துன்பம் வருதுன்னு ஒரு நாளும் கலங்காத, சரித்திரத்தை பாரியா. சத்தியம் தோற்றதுண்டா, தர்மம் அழிந்ததுண்டா. இத சரித்திரம் முழுதும் நீ படித்த பின்னாலும் சஞ்சலம் வருது ஒன்றா. சரித்திரத்தை பார்ப்பா, ஒரு நாளும் சத்தியம் தோற்றதும் இல்லை, தர்மம் அழிஞ்சதும் இல்லை. இதுதான் நீ சரித்திரத்தை படிச்சுக்க வேண்டிய விஷயம். அப்படி நீ சரித்திரத்துல இருந்து நீ உண்மையை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் இதுதான் சாஸ்வதம். ஒரு நாளும் தர்மம் அழியாது அப்படின்றது நீ புரிஞ்சுக்கணும் தான் நாம எல்லாம் நடக்கிறோம். தர்மம் என்னைக்குமே ஜெயிச்சே தீரும் தான். இவ்வளோ சோதனைகள் வரும்போது நாம எல்லாரும் அமைதியா இருக்கிறதுக்கு காரணமே அந்த வரலாறு இருந்து நாம உண்மையை புரிஞ்சுக்கணும். எல்லாரும் அந்த வரலாறு இருந்து உண்மையை புரிஞ்சுக்கினாங்கன்னா தப்பிச்சு கரை சேருவாங்க சாமி. இல்லைன்னு சொன்னால் ஐயாவுடைய அந்த ஞான நெருப்பு ஒரு நாள் எல்லாரையும் சுடும். அன்னைக்கு ஐயாவும் வரமாட்டாரு,
ஆண்டவனும் வரமாட்டான். புரிந்தவர்கள் புரிந்து கொள்க. கந்தசஷ்டி கவசம் சாமி, அந்த பொருள் வந்து புரியல. அது என்னன்னா அமரர் இடதீர அமரம் புரிந்த, அதுக்கு என்ன சாமி விளக்கம்? முருகன் வந்தது காரணமே அதான்பா. அமரர் இடத்தீர. ஏன் பிறந்தார் முருகர்? சூர சம்காரம் பண்ணாரு. ஏன் சூரனை சம்காரம் பண்ணணும்? சூரன் பிறந்தான், வளர்ந்தான், செத்து போயிட்டானா பிரச்சனை இல்லை. அவன் என்ன பண்றான்? வரம் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தேவர்கள் முனிவர்கள் எல்லாத்தையும் ஜெயில போறான். எல்லாரும் வாட்டி வதக்குறான். இந்திரன் முதல் கொண்டு எல்லாரையும் ஜெயில போட்டான். எல்லாரும் வேதனையில வாடுறாங்க. வருஷ கணக்கா ஆகுது. அப்போ அந்த வேதனையை தீர்க்கறதுக்காக தான் முருகன்ற ஒருத்தனை சிவபெருமானே நெற்றிக்கண்ல இருந்து பிறக்க வைக்கிறார். இவங்கெல்லாம் சோரபத்மம் பிறக்கல, இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போகல அப்படின்னு சொன்னா முருகன் இங்க வர வேண்டிய வேலை கிடையாது. எப்பெல்லாம் தவறுகள் நடக்குதோ அப்பெல்லாம் அந்த தவறுகளை திருத்தத்துக்கும் அந்த தவறுகளை செஞ்சவனை அடிக்கிறதுக்கும் இறைவன் ஏதோ ஒரு வடிவம் எடுத்து வருவான்றது தான் அந்த கதை. அப்போ அமரர்கள் எல்லாரும் இடர்பட்டிருக்காங்க. இடர்னா என்னது? துன்பத்தில் இருக்கிறாங்க. அந்த துன்பத்தை போக்கணும்னு சிவபெருமானு தன்னுடைய நெற்றிக்கண்ல இருந்து முருகனை படைக்கிறாரு. படைச்சதோட விளைவு தான் முருகன் போய் சூரபத்மனை அழிச்சு எல்லாருக்கும் விடுதலை வாங்கி தராரு, எல்லாருக்கும் இன்பத்தை கொடுக்குறாரு. அப்ப யாரோட துன்பத்தை தீர்க்கிறதுக்காக வந்தாரு? அமரர் இடத்தீர அமரர் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. ஏப்பா நீ அன்னைக்கு வந்து சூரனெல்லாம் அழிச்சிட்ட, தேவர்களெல்லாம் காப்பாத்திட்ட, அன்னியோடு முடிஞ்சிச்சு, நீ சும்மா இருந்துட போறப்பா. இன்னைக்கும் சூரன் இருக்கிறான், இன்னைக்கும் தேவர்கள் மாதிரி வேதனைப்படுற கூட்டம் ஒண்ணு இருக்குது. சண்டை இன்னும் ஓயலப்பா. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை ஓயல. அன்னைக்கு நீ காப்பாத்த வந்த மாதிரி ஒவ்வொரு எங்கெல்லாம் சோதனைகள் வருதோ அந்த சோதனைகளை நீ தலையிட்டுட்டு தப்பு பண்றவனை திருத்து. சூரபத்மன் நீ அடிக்கல, வேளா மயிலாவும் சேவலாவும் ஆட்கொண்டா மாதிரி ஒன்னு இவனை அழிச்சிடு. பாவம் பார்த்து வரதா இருந்தா ஒன்னு ஆட்கொண்டு அவனை திருத்து. அப்போதான் இந்த உலகத்துல தர்மம் வளையன்னு கந்தசஷ்டி கவசத்துல படிக்கிறாங்க. புரிஞ்சுதா? அப்போ இந்த போராட்டம் அங்கேயோட முடியல, இது காலகாலத்துக்கு நடக்கும். சரி, இப்ப நம்மதெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு இதோட முடிஞ்சிருமானா இது இதோட முடியாது. இந்த மண்ணுலகம் இருக்கிற வரைக்கும், மனுஷன்ற ஒருத்தன் இருக்கிற வரைக்கும், மனுஷன்ற ஒருத்தனுக்குள்ள மனம்ன்ற ஒண்ணு பேயாட்டம் ஆடுற வரைக்கும் இந்த போராட்டம் ஓயாது. அப்ப இந்த மனம் கொண்டு மனுஷன் அலையிற வரைக்கும் இறைவன்ற ஒருத்தவன் யாரோட வடிவமாதிரி எடுத்து அந்த ஆணவத்தை அந்த அகம்பாவத்தை அழிக்கிறதுக்கு அவன் ஒரு நாளும் ஒரு பிறவி எடுத்துக்கின்னு வந்துக்கினே இருப்பான். இது ஓயாத போராட்டம் சாமி. இந்த போராட்டம் ஓஞ்சுதுன்னா புறக்கத்துக்கே வேலை இல்லை சாமி. புரிஞ்சுதா? அதுதான் கந்தசஷ்டி கவசத்தோட முக்கியமான விஷயம். சொல்ல அடுத்து இந்தியன் முதலா என்டிசி போட்டினா என்டிசினா 8 திசைகள். இந்த வாசவன் மருகா வருக வருக. வாசவன்னா பெருமாள். திருமலை வாசா ஏழுமலை வாசான்றாங்களே, வாசனுக்கு ஒரு மரும்புள்ள. வாசவன் மருகானா மரும்புள்ளன்னு அர்த்தம். இப்படியே பேசணுங்களாமா?